மாவட்டத்துல சிலுவம்பாளையம் அப்படிங்கிற சிற்றூர்ல கிராமத்து மனிதரா பிறந்தவர் தான் அப்படின்னாலும் நகரங்களை நவீனப்படுத்திட அவரை மாதிரி செம்மையா செயல்பட்ட சிற்பி இன்னொருவர் இருக்க முடியாது. சென்னை அயோத்திக்குப்பம் பகுதியில குடிசை மாற்று வாரியம் சார்பா கட்டப்பட்ட 22,000 குடியிருப்புகள் அத்தனையும் நம்ம தலைவர் எடப்பாடியார் பெயரை காலந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏழைகள் வசிக்கிற குடிசைகளை அகற்றிட்டு அவங்க வாழ்ற இடத்திலேயே மாடி வீடு கட்டி கொடுத்தவர் எடப்பாடியார். அயோத்திக்குப்பத்துல 2017 இருந்து 2020 வரைக்கும் 577 கோடி ரூபாயை ஒதுக்கி இந்த சாதனையை செஞ்சிருக்கிறாரு எடப்பாடியார். ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற சீர்மிகு நகரங்களுக்கான திட்டங்களை மிக சிறப்பா முன்னெடுத்தவர் எடப்பாடியார். அவரோட ஓய்வில்லாத பணிகளால சென்னையில மேம்பாலங்கள், பாலங்கள், சாலை மேம்பாடுகள், இதர நவீன கட்டமைப்பு பணிகள் விறுவிறுன்னு வேகம் எடுத்துச்சு. போரூர் ரவுண்டானா மேம்பாலம், பல்லாவரம் கீழ்கட்டளை மேம்பாலம், சென்னையிலேயே மிக நீளமான மேடவாக்கம் மேம்பாலம், பெருங்களத்தூர் மேம்பாலம், வேளச்சேரி மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், இது எல்லாம் கட்டி கொடுத்தவர் எடப்பாடியார் தான். இது மாதிரி மதுரை, சேலம், கோவைன்னு தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள்லயும் எடப்பாடியார் திறந்து வச்ச பாலங்களும் மேம்பாலங்களும் இன்னைக்கும் எடப்பாடியாரோட புகழ பாடுது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மாநில அரசோட நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. 2019 பிப்ரவரியில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு நிதி ஒதுக்கி கட்டுமானத்தை தொடங்கி வச்சவரு நம்ம எடப்பாடியார் தான். பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம், அடையாறு மாதிரியான ஆறுகளை சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாம சீரமைச்சவரும் எடப்பாடியார் தான். சென்னையில காமர்ஸ் ஜோன், தரமணி, DLF, சைபர் சிட்டி அப்படின்னு பல தொழில்நுட்ப பூங்காக்கள் அவரோட பெயரை சொல்லுது. தமிழ்நாட்டுல 32 மாவட்டங்கள் இருந்த நிலையில 33வது மாவட்டமா தென்காசியை உருவாக்கி அந்த மாவட்ட மக்களோட நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றினாரு. இதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கினாரு. தமிழ்நாட்டோட 35வது மாவட்டமா திருப்பத்தூரையும் 36வது மாவட்டமா ராணிப்பேட்டையையும் தொடங்கி வச்சாரு நம்ம எடப்பாடியார். புது நகரங்களை மேம்படுத்துறதுல தீராத ஆர்வத்தோட இருந்த எடப்பாடியார் 37வது மாவட்டமா காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டையும் 38வது மாவட்டமா மயிலாடுதுறை மாவட்டத்தையும் உருவாக்கினார் எடப்பாடியார். அதாவது எந்த தலைவரும் செய்யாத ஒரு சாதனையா தன்னோட ஆட்சி காலத்துல 7 புதிய மாவட்டங்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நாகர்கோவில்ல நடந்தப்போ நாகர்கோவில மாநகராட்சியா தரம் உயர்த்தி அறிவிச்சாரு. அதே மாதிரி ஹோசூர், ஆவடியையும் மாநகராட்சிகளா தரம் உயர்த்தி நகரங்களை உருவாக்கிய நாயகனா உருவெடுத்தாரு எடப்பாடியார்.